இங்க என்ன நடக்குது? நீங்க மேல பார்த்தீங்கன்னா, அது வந்து மெனிஸ்கஸ்ங்க. இது மேல இருக்கிறது தொடை எலும்பு, கீழ இருக்கிறது கால் எலும்பு. மேல பார்த்தீங்கன்னா, கிழிஞ்ச மெனிஸ்கஸ் இருக்கு. அந்த கிழிஞ்ச மெனிஸ்கஸ் இந்த மாரி ஃபுல்லா கிழிஞ்சிருச்சுன்னா, தையலு தாங்க போடணும். தையல் போட்ட அப்புறம் 3 மாசத்துக்கு அப்புறம் அந்த மெனிஸ்கஸ் எப்படி சேர்ந்திருக்குன்னு பாருங்க. இந்த மாரி ஆர்த்தோ ஸ்போர்ட்ஸ் மெடிசின் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டெய்லி வேணும்னா ஃபாலோ தட்டிக்கோங்க. ஏன்னா வாரத்துக்கு ஒரு ப்ரொசீஜராவது நான் போடுவேன். ஸோ மெனிஸ்கஸ் ஏன் முக்கியம் தெரியுமா? மெனிஸ்கஸ் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா, அப்போ நம்மளுக்கு முட்டி தேய்மானம், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சீக்கிரமா வராது. அண்ட் மெனிஸ்கஸ்ல ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? மெனிஸ்கஸோட வெளிப்பகுதியில மட்டும் தான் ரத்த ஓட்டம் இருக்கு. உள்பகுதியில ரத்த ஓட்டம் கிடையாது. ஸோ மெனிஸ்கஸோட உள்பகுதி இந்த வீடியோல போட்டிருக்க மாதிரி உங்களுக்கு டயர் ஆச்சுன்னா, அந்த மெனிஸ்கஸை சரி பண்றது எப்படின்னு போய் ஒரு டாக்டர் கிட்ட பேசி அதை ரிப்பேர் பண்ணிக்கிறது உங்களுக்கு பெட்டர். மெனிஸ்கஸ் இன்ஜுரி இருக்குன்னா காமன் சிம்டம்ஸ் என்ன தெரியுமாங்க? முட்டி அங்கங்க லாக் ஆயிக்கும், இல்லைன்னா முட்டியை ரொம்ப மடக்கும் போது வலிக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு இது வரைக்கும் மெனிஸ்கஸ் இன்ஜுரி ஏதாவது இருந்திருக்கா? அதுக்கு நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்றது கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க.